மாதர்தே ஊடக இறை மக்கள் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள். இந்த வாரத்தின் பொது காலத்தின் 14ஆம் ஞாயிறை பற்றி சிந்திக்க இந்த சிந்தனை அழைப்பிற்காக அருள் தந்தை முன் நாம் ஒன்றாய் கூடியிருக்கின்றோம். வணக்கம் தந்தை. இந்த வாரத்தினுடைய இந்த வாசகங்களும் வழிபாடும் 14ஆம் ஞாயிறை பற்றி அழைப்பு விடுகின்றது. முதல் வாசகம் சக்கரியா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாம் வாசகம் ரோமையர் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. நற்செய்தி வாசகம் மத்தேயு புத்தகத்திலிருந்து. இந்த 3 வாசகத்திற்குமான தொடர்பும் இதனுடைய பின்புலனும் இதை பற்றி உங்களுடைய தெளிவான விளக்கங்களை தரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தேங்க்யூ ஃபாதர். நீங்க இந்த முதல் வாசகமும் சரி, இரண்டாம் வாசகமும் சரி, நற்செய்தி வாசகமும் சரி, எப்படி இப்படி அருமையா பொருந்தி இருக்குன்னு தெரியல, ஆனா ரொம்ப அருமையா பொருந்தி இருக்குது. முதல் வாசகத்துல ஒரு அரசர் வருகிறார். அவர் எப்படி வருகிறார் அப்படின்னு சொன்னா, வழக்கமா அரசர் எப்படி வருவாங்க, நல்லா ஜெய்ஜாண்டிக்கா இது தேர்ல வருவாங்க, குதிரையில வருவாங்க, படைபலத்தோடு வருவாங்க. ஆனா இங்க சக்கரியா என்ன சொல்றாரு அப்படி சொன்னா, உங்கள் அரசர் வருகிறார், வெற்றியின் வேந்தர் வருகிறார், நீதியின் அரசர் வருகிறார். எப்படி வருகிறார் அப்படின்னு சொன்னா, கழுதையின் மேல் வருகிறார். அதுவும் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறார். எப்படிங்க போருக்கு போறவர் கழுதையில போக முடியும்? எவ்வளவு சிம்பிளான ஒரு அரசரை அவர் போர்ட்ரே பண்றாரு நீங்க பாத்தீங்களா? ரொம்ப எளிமையான ஒரு அரசரை அவர் நம் முன்பாக பிரதிபலிக்கின்றார். அந்த அரசர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, தேர்ப்படைகளையும் குதிரைப்படைகளையும் வீழ்த்தக்கூடிய வல்லமையுடைய அரசராக இருக்கின்றார். அப்போ அவர் ஆண்டவரை எப்படி பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த ஆண்டவராகி அந்த அரசரை எப்படி பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, நாம் பார்க்கக்கூடிய அரசர் வேற, ஆனா உண்மையான அரசர் என்பது வேறு, அரசத்தனம் என்பது வேறு அப்படின்னு சொல்லி முதல் வாசகத்துல நம்ம பார்க்கிறோம். இரண்டாம் வாசகத்துல ரோமையருக்கு எழுதிய கடிதத்துல நம்ம பார்க்கிறோம். அதுல ஆவிக்கு உரிய இயல்பை நாம் கொண்டிருக்க வேண்டும், ஊன் இயல்புக்கு உரிய இயல்பை நாம் கொண்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன ஆவிக்குரிய இயல்பு? அந்த ஊன் இயல்புக்குரிய இயல்பு, ஆவிக்குரிய இயல்பு அப்படின்னு சொன்னா அதில் எல்லாமே அடங்கும். இரக்கம், கருணை, அன்பு, பரிவு எல்லாமே அடங்கிரும். ஆனா அந்த ஊன் இயல்புக்குரிய அந்த இயல்பு இருக்குதுல்ல, அதுல என்னெல்லாம் தெரியுமா அடங்கும்? சுயநலம் அடங்கும், உங்களுடைய ஈகோ அதுல வரும், செல்ஃப் சென்டர்ட்னஸ் அதெல்லாமே அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவராக இருந்தோம் என்று சொன்னால் ஆவிக்குரிய இயல்பை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி தெள்ள தெளிவாக அந்த ரோமியருக்கு எழுதிய கடிதமானது சொல்கின்றது. நற்செய்தி வாசகம் ரொம்ப அழகா இருக்குதுங்க. 3 எப்படி சிங்க் ஆகுது அப்படின்னு சொன்னா, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை அந்த மாதிரியான ஒரு 3மே என்ன சொல்றது, பின்னி பிணைந்த வாசகங்களாக, மிக அருமையான வாசகங்களாக இந்த வாரம் வந்திருக்குது. சரி, ஒரு டவுட். இது நற்செய்தி வாசகத்துல நம்ம சொன்னது போல வழக்கமா இந்த விவிலியத்துல சொல்லிங்கன்னா பெரிய அறிஞர்களையும் பெரிய மிக பிரபல்யமான கதாபாத்திரங்களையும் தான் விவிலியம் எப்பவுமே நமக்கு சுட்டி காட்டும். ஆனா இந்த நற்செய்தியில மட்டும் இயேசு சின்ன குழந்தைகளுக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. அப்ப இந்த முக்கியத்துவத்தினுடைய இந்த சிறு குழந்தையினுடைய அந்த மேன்மையும் அவர்களுக்கான அந்த ஆற்றல், இது என்னன்னு சொல்றத கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவீங்களா ஃபாதர்? தேங்க்யூ சோ மச் ஃபாதர். நீங்க இந்த வார்த்தையை நீங்க கேட்பீங்க நான் எதிர்பார்க்கல. இருந்தாலுமே ரொம்ப அழகா நீங்க கேட்டிருக்கிறீங்க. என்ன அப்படின்னு சொன்னா, வழக்கமாவே நம்ம பெரியவங்க அல்லது அறிஞர்கள், அவர்கள் தான் எல்லாம் தெரிந்தவங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப அவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள். குழந்தைகளுக்கு மறைக்கவில்லை, அறிஞர்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு மறைக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க நியூரோ சயின்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அது என்ன நியூரோ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கான்செப்ட நீங்க ஓவர் கான்பிடன்ஸா, அதாவது அதீத நம்பிக்கையோட நீங்க உங்க மண்டைக்குள்ள நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்கள் சிந்தைக்குள்ளே நீங்கள் கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு சொன்னா, மத்தவங்க என்ன சொன்னாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோமா, கேட்க மாட்டோம். நம்ம என்ன வச்சிருக்கிறோமோ தலைக்குள்ள அததான் நம்ம வச்சிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் ஞானிகளுக்கும் அறிஞர்களும் வழக்கமா என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தாங்கள் கொண்டிருந்த கொள்கைதான் எல்லாருக்கும் அதாவது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு அவங்க நினைச்சு வச்சிருப்பாங்க. அதனாலதான் ஆண்டவர் அந்த குழந்தைய கொண்டு வர, குழந்தைய எடுத்துக்குங்களேன். குழந்தை என்ன செய்வாங்கன்னு சொன்னா, எல்லாத்தையும் ஏத்துக்குவாங்க. அது நன்மையோ தீமையோ ஓகே, ஒருத்தவங்க கூட்டிட்டு போகணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்கல்ல, அதுதான் குழந்தை மனப்பான்மையோடு இருப்பவர்களுக்கு எல்லாமே அளிக்கப்படும், எல்லாமே அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இல்ல எனக்கு போதும் அப்படின்னு நான் இருந்தேன்னு வைங்களேன், அறிஞர்களுடைய மனநிலையோடு ஞானிகளுடைய மனநிலையோடு நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னா எனக்கு எதுவுமே காட்டப்படாது, வெளிக்காட்டப்படாது. குழந்தை மனநிலையோடு நான் இருந்தேன் என்று சொன்னால் எனக்கு எல்லாமே அருளப்படும் சொல்லி ஆண்டவர் அழகா சொல்லி இருக்கிறாரு.
அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஒரு மிக அழகான ஒரு பகுதி இந்த விவிலியத்துல, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள். இந்த ஒரு பகுதியினுடைய ஒரு ஆழமான அர்த்தத்தை வந்து மக்கள் எல்லாருக்கும் சொல்லுங்க. ஏன்னா இந்த காலத்துல வந்து இது உண்மையான ஒரு தேடுதல், ஒரு தேவை மக்களுக்கு. ஏன்னா இந்த சமூகம் சார்ந்த எல்லா நிலைக்கும் இந்த சுமை வந்து நமக்கு அழுத்தக்கூடியதா இருக்கு. ஆனா இந்த சுமை எப்பேற்பட்ட சுமையா இருக்கு, இந்த சுமை எந்த வகையில் வந்து நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு சுமையா இறைவன் இந்த இதுக்கு பொருள் தராருங்கிறத சொல்லுங்க. அருமை. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள். இந்த வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அந்த பீடத்துல முன்னாடி பதிச்சு வச்சிருப்பாங்க. அல்லதுன்னா எங்க கோயில்ல ஞாபகம் இருக்குது, அதுல பீட துணி நம்ம போட்டு ஆல்டரை கவர் பண்ணிட்டு போவோம்ல, அதுல சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள். நிறைய கரிஸ்மேட்டிக் பிரீச்சிங்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய எழுப்புதல் கூட்டங்கள்ல இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி. இது வந்து இந்த வார்த்தையை நான் வந்து ஒரு உளவியல் பூர்வமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொன்னா ஆண்டவரே சொல்லுவார் தெரியுமா, யாருக்கு நோய் இருக்குதோ அவங்களுக்கு தான் மருத்துவர் தேவை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார்ல. அதான் சொல்லுவாரு, சுமை சுமந்து சோர்ந்திருக்கின்றாயா நீ, உலகம் உன்னைய ஏத்துக்கலையா, நீ என்னட்டவா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்ற. அங்க வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீ புனிதமா இருக்கிறியா என்கிட்டவா, உன்கிட்ட பணம் இருக்குதா நீ என்கிட்டவா, உனக்கு அறிவு இருக்குதா நீ என்கிட்டவா அப்படின்னு சொல்லல. ஆண்டவர் சொல்றாரு, எல்லா வகையிலையும் உன்னை மத்தவங்க என்ன செய்யலாம், உன்னை உதாசீனப்படுத்தலாம், உனக்கு சுமை மேல சுமைய தூக்கி வைக்கலாம். கடன் சுமையா இருக்கலாம், அல்லது மன சுமையா இருக்கலாம், அல்லது உறவு சிக்கலா இருக்கலாம், எத்தனையோ சுமைகள் நீ வச்சிருக்கலாம். உனக்கு சுமை இருக்குதா, நீ நேரா என்கிட்டவா, சுமை சுமந்து சோர்ந்து இருக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் ஆறுதல் அளிக்கக்கூடிய, அரவணைக்கக்கூடிய ஒரு தகப்பனாக நான் இருக்கேன்னு சொல்லி ஒரு அம்மாவினுடைய ஒரு ஸ்தானத்தை, ஒரு அப்பாவினுடைய ஸ்தானத்தை இங்க ஆண்டவர் எடுக்கிறத தெளிவா பார்க்க கூடும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம விவிலியத்தை சொல்றது, என் முகம் அழுத்தாது சுமை எளிதாய் உள்ளதுங்கிறத ஆண்டவர் சொல்றார். அவங்க சொல்ற அந்த சுமைக்கும் மறுபடியும் நம்ம இறைவனிடம் சொல்றோம், என் முகம் உன்னை அழுத்தாது அப்படின்னு சொல்ற அந்த ஒரு ஆறுதலான வார்த்தை இன்னும் மக்களுக்கு அழகாக சொன்னான். இந்த ஆறுதலுக்கான இந்த வார்த்தைக்கு தான் எல்லா மக்களுமே தேடி ஆலயம் நோக்கி வரோம். இறைவன்கிற ஒரு நம்பிக்கை கொண்டு நம்ம வரோம். அப்ப இந்த முகம் அழுத்தாது, அப்போ இறைவன் வந்து தன்னையே மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய அந்த நிலையில இன்னும் அதிகமான ஒரு ஆன்மீக தாகத்தை வந்து மக்களுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் ஃபாதர்? இதுல ஃபாதர் நீங்க ஒண்ணு நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என் முகம் அழுத்தாது என் சுமை எளிதாய் உள்ளது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என் சுமை எளிதாய் உள்ளது. எங்க அவன் ஏற்கனவே வரும்போதே சுமையோட தான் வராப்புல, அப்புறம் என் திருப்பியும் நீங்க வந்து சுமையை அவங்க மேல வைப்பீங்களா, அது எப்படி நீங்க சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வந்து விழுதில்லை, என் நுகம் அழுத்தாது. நுகம்னா என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய இந்த மாட்டு வண்டி நீங்க பாத்துருக்கிறீங்கல்ல, மாட்டு வண்டி பாத்துருக்கும் போது அந்த அவங்க 2 மாடையும் கட்டி தலை மேல வச்சிருப்பாங்க, இந்த கழுத்துல பகுதி அழுத்தி வச்சிருப்பாங்கல்ல, அதனுடைய பேரு தான் நுகம். அந்த நுகத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதுல ஒரு மாடு இங்க இருக்கும், இன்னொரு மாடு இங்க இருக்கும், சரிங்களா, ஒரு காளையோ அல்லது இன்னொரு காளையோ பசுமாடோ இப்படி 2மே சேர்ந்து இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என் நுகம் அப்படின்னா ஏற்கனவே அவர் ஒரு அங்க காளையாக இங்க நின்று கொண்டிருக்கின்றார், நீ ஏன் பக்கத்துல வந்து நில்லு அப்படிங்கிறாரு. நீ ஏன் பக்கத்துல வந்து நின்னு அப்படின்னு சொன்னா என் நுகம் என்ன செய்யாது, அழுத்தாது. ஏன் அழுத்தாது? ஏன்னா நான் தான் இருக்கிறல்ல, உன்னை நான் தாங்கி பிடிச்சிருவேன். சோர்ந்து இருக்கின்ற வேலைகள் எல்லாம் இப்படி என் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் நான் நினைச்சிட்டேன்னு வைங்களேன், என் கிட்ட யாரும் வந்து நிக்க முடியும். ஏன்னா என் பக்கத்துல என்னோட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிற்கிறார். ஏன்னா பிறர் என்ன மேல சுமத்துறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் எனக்கு தோள் மீது தோள் கொடுத்து அவருடைய நுகத்தை என் தலைமையில வைக்கிறார். ஆனாலும் அது ஆண்டவருடைய நுகம். ஆண்டவருடைய நுகம் என்பது எப்படிப்பட்ட அப்படி சொன்னா, அது அழுத்தாது, அது ரொம்ப எளிதா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகின்றார். இன்னும் ஒண்ணு, இது வந்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது அன்பு இறை மக்களை என்னது அப்படின்னு சொன்னா, ஒரு ஐசியூல நீங்க போய் பாருங்களேன், வெளியில நீங்க ஒரு ஐசியூ வார்டுல நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உத்து பாத்தீங்கன்னா அங்க நிறைய டாக்டர்ஸ் இங்கேயும் அங்கேயுமே ஓடிட்டு இருப்பாங்க, நிறைய நர்சஸ், செவிலியர்கள், தாதியர்கள் இங்கேயும் அங்கேயும் உதவி செய்வதற்காக ஓடிட்டு இருப்பாங்க. உறவினர்கள் வெளியில இருந்து அழுதுட்டு இருப்பாங்க. நம்ம பாக்குறது எல்லாமே அமளிய பார்ப்போம், நம்ம பாக்குறது எல்லாமே அங்கே இங்கேயும் நடமாடுற மக்களை பார்ப்போம். ஆனா உள்ள ஒண்ணு போயிட்டு இருக்கும் தெரியுமா, அந்த நோயாளியுடைய பெட்ல படுத்திருப்பார், அவருடைய இதுல மூக்கு மேல வச்சிருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் குழாய் இருக்குது இல்ல,
அதுல போற ஆக்சிஜனை யாரும் நோட் பண்ண மாட்டாங்க. அதுல போற அந்த மைனூட்டான ஆக்சிஜன் தான் என்ன செய்யுது, கண்ணுக்கு தெரியாத ஆக்சிஜன். அதனாலதான் பெருசா அந்த இதனுடைய வரைவுகளை மட்டும் தான் பார்ப்பாங்களே தவிர உள்ள எப்படி போகுது வெளியில எப்படி வருதுன்னு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப மைனூட்டா இருக்கிறதுனால, கண்ணுக்கு புலப்படாததுனால அது யாரையும் பார்க்க மாட்டாங்க. இறைவனுடைய அருள் இப்படிப்பட்டதுதான், கண்ணுக்கு புலப்படாது. நம்ம அருகில இறைவன் இருக்கின்றார் என்று நான் நம்பினால் மாத்திரம்தான் எனக்கு அந்த ஆக்சிஜனாக இறைவன் உள்ள போயிட்டு வெளியில வராருன்னு என்னால புரிந்து கொள்ள முடியும். ஆனா என் அருகில இறைவன் இல்ல, என்னுடைய கழுத்தில் மீது சுமத்தப்பட்ட சுமை வெகு பயங்கரமாக இருக்கின்றது என்று சொல்லி நான் நம்பினேன் என்று சொன்னால் என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுல்ல. என்னால என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்போது நினைச்சுக்க, ஒண்ணு நினைச்சுக்க, என்ன நினைச்சுக்க அப்படின்னு சொன்னா, உன் பக்கத்துல நான் இருக்கிறேன், உன் சுமைய நான் தாங்கிக்கிறேன், உன்னோட இருக்கிறேன், என் நுகம் உன் கழுத்து மேல இருக்கிற மாதிரி தெரியும், கிடையாது, என்னுடைய அன்புக்கரம் உன்னை வழிநடத்தி செல்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதனால கஷ்டப்படுற நேரத்துல, துன்பப்படுற நேரத்துல நம்ம என்ன நினைச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் என்னோட இருக்கிறாருன்னு சொல்லி நான் நம்பிட்டேன் அப்படின்னு சொன்னா, உண்மையாகவே நான் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறேன், உண்மையாகவே நான் இவருடைய அருளுக்குள்ளாக செல்கிறேன் அர்த்தம். ஆனா என்னால நம்ப முடியல அப்படின்னு சொன்னா, கட்டாயம் நான் சுமைக்கு மேல சுமையா என் தலை மேல பாரம் வந்து விழுந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆண்டவர் அதனால சொல்றாரு, உனக்கு சுமையா என்கிட்டவா, உனக்கு கஷ்டமா என்கிட்டவா, உனக்கு ரொம்ப கஷ்டமா என்கிட்டவா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ரொம்ப அருமையாக அமைந்திருக்கின்றது இந்த வாசகம். அன்புக்கினியவர்களே, நல்லதொரு விவிலிய விசுவாசத்தினுடைய அழகான ஆன்மீக சிந்தனையை தந்த அருள் தந்தைக்கு முதலில் நம் நன்றிகளை தெரிவித்துதான். தேங்க்யூ ஃபாதர். அதே போன்று இந்த சுமை சுமக்க வைக்கக்கூடிய அந்த இறைவனுடைய அந்த தன்மை என்கிறது, நம்முடைய சுமையை தாங்குவதற்கு இறைவன் நம் அருகில் எப்போதும் இருக்கிறார். ஆனால் அவர் மீது உடைய அந்த நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய அந்த அருள் வரங்களையும் அந்த நம்பிக்கையான அந்த வாழ்வு இறைவன் தருவார் என்ற அந்த நம்பிக்கை சிந்தனையை நம்முடைய வாழ்வாக்குவோம். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரிடம் இறைவனிடம் பாருங்கள். அவர் நமக்கு ஒளியாகவும் வாழ்வாகவும் மீட்பாகவும் வழியாகவும் இருப்பார். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.